And it says in verse 10, when Jesus heard this man saying like this, இந்த மனிதர் இப்படி சொல்லுகிறதை இயேசு கேட்ட உடனே மத்தேயு 8:10 வாசிக்கிறோம். What did he ask Jesus for? இயேசுவினிடத்தில் என்ன கேட்டார்? He told him, see, I've got a servant at home, verse 6, who is paralyzed. Will you please come and heal him? என்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். No. He just said, I've got a servant at home paralyzed who's tormented. Verse 6. ஆறாம் வசனத்திலே பாருங்கள், என்னுடைய வீட்டில் வேலைக்காரன் திருவாதமாய் கிடந்து வேதனைப்படுகிறான் என்றுதான் சொன்னார். He didn't ask Jesus to come to his house. இயேசுவே என் வீட்டுக்கு வாரும் என்று அவன் கேட்கவில்லை. Jesus said, I will come to your house and heal him. இயேசு நான் வீட்டுக்கு வருகிறேன், நான் வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் என்று சொன்னார். And you see what centurion says. அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான் என்று பார்த்தீர்களா? I am not worthy that you should come under my roof. நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. The centurion was a person who had authority over 100 soldiers. நூற்றுக்கு அதிபதி என்று சொன்னால் அவனுக்கு கீழே 100 பேர் இருக்கிறார்கள், அவருக்கு மீது அதிகாரம் கொண்டவர். Highly respected by all those soldiers. அந்த எல்லா படை வீரர்களாலும் அதிகமாக மதிக்கப்படத்தக்கவர். His home was a very honored home for all those soldiers. அந்த படை வீரர்களுக்கெல்லாம் இவருடைய வீடு என்று சொன்னால் அது கனம் பெற்ற ஒரு வீடா இருக்கும். But when he came to Jesus, ஆனால் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது he was not even a Jew. அவர் யூதர் கூட அல்ல. He had never read the Bible. வேதத்தை வாசித்ததே கிடையாது. He never knew about Moses and David and all that. மோசேயை பற்றியோ தாவீதை பற்றியோ எல்லாம் தெரியாது. But he heard about Jesus. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். And he recognized something in Jesus. இயேசுவினிடத்தில் ஏதோ ஒன்றை இருக்கிறதை அறிந்து கொண்டார். What he had seen and heard. அவர் கண்ட காரியங்களிலே ஒன்றை புரிந்து கொண்டார். And you know what he says? First of all, I'm not worthy that you should come to under my roof. அவர் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது உம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. And what did Jesus finally say? இயேசு கடைசியா என்ன சொன்னார்? Verse 10, I have never found such great faith with anyone in Israel. இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதே இல்லை, காணவில்லை என்று சொல்கிறார் இயேசு. Now learn something from that. Where does Jesus find such faith today? இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு எங்கே காண்கிறார்? I'll tell you something I have learned in my life. என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். You have faith, nothing is impossible to you. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Many things cannot be done because you don't believe. அநேக காரியங்கள் செய்யப்பட முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் நீங்கள் விசுவாசிப்பதில்லை. We must pray that the Lord will strengthen our faith. தேவன் நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்த முடியாக, உறுதிப்படுத்த முடியாக ஜெபிக்க வேண்டும். Read Hebrews chapter 11, the great accomplishments are all done by faith. நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அநேக சாதனையாளர்கள் சாதித்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். And we are told to walk by faith today. இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் நடக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம். Here is a man whom Jesus said he's got such great faith. I've never seen such great faith. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை, ஆனால் இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். And his faith was not because he's read the Bible, because he saw Jesus. அவர் வேதத்தை வாசித்தபடினாலே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை பார்த்தபடினாலே இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். If you read the Bible but you don't see Jesus in the Bible, you will not have faith. நீங்கள் வேதத்தை வாசித்து அதன் மூலமா இயேசுவை காணவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. So how did this man come to this faith? We can also learn from him how to get faith. இந்த மனிதர் எப்படி விசுவாசத்துக்குள்ளாய் வந்தார் என்பதை அறிந்து கொண்டால் நாமும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியா இருக்கும். Even Jesus points to somebody and says there is a man in whom has tremendous faith. இந்த ஒரு மனிதனிடத்திலே அதிகமான விசுவாசம் இருக்கிறது என்று இயேசுவை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதர். Then I want to look at that man and say, how did he have that faith? இந்த மனிதர் எப்படி இந்த விசுவாசம் அவருக்கு கிடைத்தது என்று பார்த்தால், he doesn't even know the Bible like I know. எனக்கு தெரிந்தபடி வேதம் இவருக்கு தெரியாது, but he has faith. ஆனால் அவருக்கு விசுவாசம் இருக்கிறது. Now see two qualities here. இங்கே நாம் இரண்டு குணாதிசயங்களை பார்க்கிறோம். This man, two very important qualities. இந்த இரண்டு தன்மைகளை, இந்த மனிதருடைய முக்கியமான தன்மைகளை பார்க்கிறோம். That shows how he got faith and how he was a true disciple. இவர் எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார், இவர் எப்படி மெய்யான சீஷனா இருந்தார் என்பதை அது காண்பிக்கிறது. Number 1. முதலாவது காரியம், verse 8, his humility. 8ஆம் வசனத்திலே அவருடைய தாழ்மை. I am not worthy, Lord, for you to come under my roof. ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு நீ வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. That's what Zacchaeus felt when Jesus said he wants to come to his house. சகேயுவிடத்திலே இயேசு வீட்டுக்கு வருகிறேன்னு சொன்னபொழுது இதே போலதான் சகேயும் உணர்ந்தார். You tell me, brother, supposing you saw Jesus saying, I want to come to your house. சகோதரனே, நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களை பார்த்து உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். Would you say, yes, come? ஆம் ஆண்டவரே, வாரும் என்று சொல்லுவீர்களா? Or would you say like this man, Lord, it's a great honor if you'll come, but I'm not worthy that you can come into my house. ஆண்டவரே, நீர் வந்தால் எனக்கு பெரிய ஒரு கனம் ஆண்டவரே, ஆனாலும்
நீர் வருவதற்கு பாத்திரன் அல்ல என்று இந்த மனிதனை போல சொல்வீர்களா? Many of us feel we are such close friends with Jesus that we can just ask him to walk into our house. அநேகர் இயேசுவே என் வீட்டுக்கு வார், எப்பொழுது வேண்டுமானாலும் வாரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நன்றாக இருக்கிறவர்களாக நாம் உணர்கிறோம். We have become as if such close friends with Jesus, we can put our arm on his shoulder and say hello. இயேசுவோடு கூட நான் நெருங்கிய நண்பனாய் மாறிவிட்டேன், என்னுடைய கையை எப்பொழுதுமே அவர் தோளிலே போட்டுக்கொண்டு ஹலோ என்று சொல்லலாம் என்று எண்ணுகிறோம். That is why you don't have faith. ஆகவே தான் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. That is why when you have a problem you are full of anxiety. ஆகவே தான் உங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் பதட்டப்படுகிறீர்கள். That's why when you have financial need you run to man and not to God. ஆகவே தான் பொருளாதார நெருக்கடி வரும்போது தேவனிடத்தில் அல்ல ஒரு மனிதனிடத்திலே போகிறீர்கள். Because you don't have faith. ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. That's when you're sick or the sickness comes to your children or in the home, you lose your faith. நீங்கள் வியாதிப்பட்டால், பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் விசுவாசத்தை இழந்து விடுகிறீர்கள். It's not because you don't go to the church meetings, you go to all the church meetings. சபை கூட்டத்துக்கு போகாதபடினாலே அல்ல, நீங்கள் எல்லா சபை கூட்டத்துக்கும் போகிறீர்கள். It's not because you don't know the Bible, you know so much of the Bible, so many sermons you have heard. வேதத்தை தெரியாதபடினாலே அல்ல, நீங்கள் வேதத்தை நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள், அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீர்கள். But you don't feel this attitude, Lord, I am not worthy for you to come into my house. ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனே அல்ல ஆண்டவரே என்றதான அந்த மனப்பான்மை உங்களுக்கு இல்லை. I want to ask each of you, do you feel like that? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்பது என்னவென்றால், இது போல நீங்கள் உணர்கிறீர்களா? Especially you senior elders who served the Lord for so many years, you will still say, I am not worthy, Lord, for you to come into my house. குறிப்பாக அநேக ஆண்டுகளாக ஊழியம் செய்யக்கூடிய மூத்த மூப்பர்களே, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனே அல்ல என்று சொல்லுகிறீர்களா? அந்த பணப்பான்மை இருக்கிறதா? I'm sorry to say, some of you elders have little high thoughts about yourself. நான் அதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். சில மூப்பர்கள் உங்களை குறித்து நீங்கள் ஒரு மேலான மேட்டுமையான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். You're not growing in humility. நீங்கள் தாழ்மையில வளருவதில்லை. You're not an example in humility to your flock. உங்களுடைய மந்தைக்கு நீங்கள் தாழ்மைக்கு ஒரு மாதிரியாக இல்லை. Some of you elders are like little maharajas sitting in your church. சில மூப்பர்கள் உங்கள் சபையில மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You get a big surprise when Christ comes back and you see what your position is in his கிறிஸ்து kingdom. திரும்ப வரும்பொழுது உங்களுடைய நிலைமை என்ன என்பதை பார்ப்பதற்கு உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். Many people in your church will be way ahead of you in God's kingdom. உங்கள் சபையிலே அநேகர் உங்களை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் முந்தி போய் விடுவார்கள். Because you're becoming an elder has made you proud and puffed up. நீங்கள் மூப்பரானபடினாலே அது உங்களை பெருமையடைய மேட்டிமையடைய செய்து விட்டது. You may be first in your church today, but you'll be last in that day. இன்றைக்கு வேண்டுமானால் சபையில முதல் ஆளாக இருக்கலாம், ஆனால் அந்த நாளிலே சபையில கடைசி ஆளாக இருப்பீர்கள். I humbly request you. நான் தாழ்மையாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Learn to say, Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். I am nobody. நான் ஒன்றுமில்லை, ஒரு பொருட்டு அல்ல ஆண்டவரே. That is the first thing we can learn from this person who had such great faith. அதிக விசுவாசம் கொண்ட இந்த மனிதரிடத்திலிருந்து இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமா இருக்கிறது. Humility. தாழ்மை. From a man who's not even a Christian. ஒரு கிறிஸ்தவராய் கூட இல்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து. Where did he learn that? நாம் இதை எங்கே கற்றுக்கொள்கிறோம்? இவர் எங்கே கற்றுக்கொண்டார்? He looked at this Jesus who's the son of God and said, look at how humble he is. தேவகுமாரனாய் இருக்கக்கூடிய இந்த இயேசு எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார். And who am I compared to him? அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் யார்? He does not exalt himself. How can I exalt myself? அவரே தம்மை உயர்த்தவில்லையே, நான் எப்படி என்னை உயர்த்துவது? Now all of us have seen much more of Jesus than this man has. இந்த மனிதன் பார்த்ததை விட நாம் எல்லாரும் இயேசுவை இன்னும் அதிகமாய் பார்த்திருக்கிறோம். We have seen Jesus on the last day of his life washing the feet of his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய பூமியில வாழ்ந்த நாட்களின் கடைசி நாட்களில் சீஷருடைய பாதங்களை கழுவுவதை பார்த்திருக்கிறோம். I want to ask you elders, how many of you are willing to take off the chappals of your brothers and sisters and wash their feet? நான் மூப்பர்களை கேட்கிறேன், எத்தனை பேர் உங்களுடைய சபையிலே உள்ளதான சவுளுடைய பாதரட்சிகளை கழற்றி அவருடைய கால்களை கழுவுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? The feet of the brothers in your church. உங்கள் சபையில் உள்ள சகோதரருடைய பாதங்கள். Are you willing to wash it? அதை கழுவுவதற்கு நீங்கள் மனமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? Ask yourself. உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். Not to show your humility, no. உங்களை தாழ்மையை காண்பிப்பதற்காக அல்ல, இல்லை. But when nobody sees it. ஆனால் யாருமே பார்க்காத நேரத்திலே. Are you willing to pick up the slippers of those brothers and give it to them to wear when they come to your house? உங்களுடைய வீட்டிற்கு சகோதரர்கள் வந்தால் அவர்கள் திரும்பி போகும்பொழுது அவர்களை செருப்பு எடுத்து கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? You can't even do that. அதை கூட செய்ய முடியாதா? Are you such a big person? நீங்கள் அவ்வளவு பெரிய ஆளா? Then you cannot have faith. அப்படியே உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. I want to say that is the fundamental problem with many elders in CFC churches.
சிஎஃப்சி சபைகளில் உள்ள அநேக மூப்பொருளிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை இதுதான் They பிரியமானவர்களே. are too big in their own eyes. தங்களுடைய கண்களிலேயே அவர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். So they are not examples in humility to their flock. ஆகவே தங்களுடைய மந்தைக்கு தாழ்மைக்கு மாதிரிகளாக இல்லை. And so they don't have faith. ஆகவே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. They can preach wonderful things from the Bible. வேதத்திலிருந்து அற்புதமான காரியங்களை பிரசங்கிக்கலாம். Not always revelation from God. They have heard it somewhere else and they preach it. எப்பொழுதுமே அது ஒரு வெளிப்பாடு அல்ல, எங்கிருந்தோ கேட்டிருக்கிறார்கள், ஆகவே அதை பிரசங்கிக்கிறார்கள். So the first thing to have faith is humility. ஆகவே தாழ்மையா இருப்பதற்கு முதல் படி, விசுவாசம் கொள்வதற்கு முதல் படி தாழ்மை. Recognize you are not worthy. நான் தகுதியற்றவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.